नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची में जंगली जानवरों को पकड़ने याचिका प्रस्तुत की। पुधुमणि अरमपट्टी, मुकवनूर दक्षिण गांव, मणप्पराई तालुक, त्रिची जिले के निवासियों ने बंदरों, जंगली भैंसों और पहाड़ी सुअरों जैसे जंगली जानवरों को पकड़ने के लिए जिला कलेक्टर त्रिची को एक याचिका प्रस्तुत की। इसने बंदरों जैसे जंगली जानवरों को पकड़ने के लिए रास्ता बनाने के लिए मनुष्यों को काटा है। जंगली भैंसों और पहाड़ी बकरियों को कृषि क्षेत्रों में आने से रोकने के लिए वन क्षेत्र की सीमा पर बिजली की बाड़ लगाई है और जंगली जानवरों को छोड़ने से रोकने के लिए एक नोटिस बोर्ड लगाया है। मानव जीवन के लिए जोखिम के संबंध में पुथुमनीपनपट्टी और पोन्नियार बांध क्षेत्र के सभी लोग पूरी तरह से कृषि में लगे हुए हैं और एक परिवार के रूप में रह रहे हैं। हमारे वन क्षेत्र के बंदर, जंगली भैंस और पहाड़ी बकरियां दिन रात खेती को बर्बाद कर रही हैं। घर का खाना और स्नैक्स भी ले जाएं। इससे सभी किसान नींद और मन की शांति से वंचित हो जाएंगे। हम अपना जीवन और आजीविका खो रहे हैं। इसलिए जनता से बंदरों जैसे जंगली जानवरों को पकड़ने की व्यवस्था करने, जंगली भैंसों और पहाड़ी बकरियों को खेतों में आने से रोकने के लिए वन क्षेत्र की सीमा पर बिजली की बाड़ लगाने और जंगली जानवरों को छोड़ने से रोकने के लिए एक नोटिस बोर्ड लगाने का अनुरोध किया गया है। जिला कलेक्टर कार्रवाई करेंगे। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। இப்போ 57வது வார்டு சார்பாக நாங்கள் எல்லாருமே இப்போ பெட்டிஷன் ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது எதுக்கு சார்ந்ததுன்னா, இந்த கல் குவாரி இப்போது ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த 2 வருஷமாக ரொம்ப ஜாஸ்தியாக எங்களுக்கு இந்த எம் சாண்டு பி சாண்டு அரைக்கிறதுனால ரொம்ப தூசு ஜாஸ்தி எங்கள் ஏரியாக்குள்ளே வருது. இது எப்படின்னா எங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை சார்பாக நாங்கள் போன வாரம் திங்கக்கிழமை கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் என்னென்னா அன்றைக்கி மத்தியானமே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வந்துட்டு அன்றைக்கி அந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் அந்த கல்குவாரி இறங்குறது அந்த க்ரஷர் மிஷின் இப்போ 2 மாதமாக ரொம்ப ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப தூசெல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்தது அன்றைக்கி ஒரு ½ hour ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் 2:16க்கு பாம் எக்ஸ்ப்ளோட் பண்ணி அந்த கல்குவாரியிலேருந்து வெடி வெடித்து எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு இன்னும் ஒரு 8-10 பாம் எக்ஸ்ப்ளோட் பண்ணதுனால எங்களுக்கு வீடு அதிர்வு, நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா 60-70 வயசுக்கு மேலே உள்ளவங்க. லங்ஸ் பாதிக்கப்படுது. இதில் இன்னும் நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா லங்ஸ் கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ப்ரொடக்ஷன் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அவங்கள ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணட்டும், ஆனால் அதுக்கான மெஷர்ஸ் எடுத்து பண்ணுங்கன்னு தான் நாங்கள் எங்களோட கோரிக்கை. அதுதான் எங்களுக்கு எந்த லைஃப் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்களோட கோரிக்கையே இப்போ நாங்கள் இதை கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த கான்க்ரீட் மிக்சர் மெஷின் இப்போ ரீசெண்டாக தெரு முனையிலேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே வச்சுருக்காங்க. கரைக்கு இந்த பக்கம் எங்கள் வீடுனா கரைக்கு அந்த பக்கம் அந்த டவரை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வர தூசி ரொம்ப அப்படியே எங்களால் தாங்க முடியல. அதை தாங்க முடியாமல் தான் நாங்கள் மூச்சு திணறல் ஜாஸ்தியாக வருது. மாஸ்க் இல்லாமல் இறங்க முடியல சார். வீட்டுக்கு வெளியில் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு 150 வீடுகள் இருக்கும் இந்த கேஎம்ஜி நகர். எத்தனை மக்கள் டோட்டலாக மக்கள் தொகை ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த கான்ஸ்டிட்யூன்சி வருது? 57வது வார்டு. இதில் முத்துச்செல்வன் அவங்களுக்கும் நாங்கள் எல்லாம் போய் பார்த்து பேசியிருக்கோம். எம்பியை பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். அது இப்போதைக்கு அதெல்லாம் கொஞ்சம் விட்டுலாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதான் எங்களுக்கு தெரியல. பட் ஏன்னா எங்கள் அசோசியேஷன் பார்ப்பாக ஜென்ஸு போயிட்டு வந்தாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஏரியா மக்கள் ஆளுங்களை விட்டு கொஞ்சம் த்ரெட்டனிங் மாதிரி நடத்துகிறாங்க. அது அப்படியே எங்களுக்கு டைரெக்டாக அவங்க மூலமாக வரல. ஆனால் அந்த ஏரியா மக்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, த்ரெட்டனிங் நடக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2-3 பேர் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. டிப்பர் லாரியை வச்சு ஏற்றிட்டு அது சூசைட் மாதிரி பண்ணிவிடுவேன். எனக்கே வந்தது அந்த த்ரெட்டனிங். ஆமாம், ஏன்னா நான் நபர் ஆனா பெண்ணா? ஆண்.
ஓகே. ஆனால் நேரடியா பேசினாரா? நேரடியாக நேருக்கு பேசினார், நேருக்கு நேராக சொன்னார். ஆள் எப்படி இருந்தார் அவரு? அவரை இல்லை ஜென்ஸு, அது அவ்வளோதான், ஒரு 50 ப்ளஸில் இருப்பாங்க. 50 ப்ளஸ்ல. என்னன்னா, அம்மா இப்படிலாம் போகாதீங்கம்மா, அப்படி போனீங்கன்னா டிப்பர்லாம் மறைமுகமாக ஒரு த்ரெட்டமாக வந்து த்ரெட்டனிங் இருந்தது. அது கொஞ்சம் பேக், எல்லாருமே கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாருமே வரணுன்றது இந்த மாதிரி சொல்றதால மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. நைட்டெல்லாம் எல்லாருமே 1 மணி 2 மணிக்கு ஆமெல்லாம் நாங்கள் ஓட்டிக்கிட்டே இது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டிலேருந்து எடுக்கிற பவுடர். இடத்துல இருக்கிற மண் பவுடர் பெருக்கி அள்ளினா ஆற்றுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட்டினாலும் வந்துக்கிட்டே இருக்கு. வலிக்கு ஸ்லிப் ஆகுது. எந்த சாப்பாடும் டைனிங் டேபிளில் வைக்க முடியும். குழந்தைக்கு நோஸ் ப்ளீடிங் வரும்ன்றாங்க இது கண்டினியூ ஆச்சுன்னா. அதே மாதிரி இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ், இது ஃபோட்டோஸ் வேணாலும் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே மேம். வணக்கங்க. நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகா புதுமணியாரம்பட்டி பொன்னனியார் டேம் ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். அங்கே வந்து ஒரு 5000 விவசாய ஏக்கர் வந்து அந்த பொன்னனியார் டேம் மலையை சுற்றி இருக்குது. அந்த மலையிலேருந்து குரங்குகள், காட்டெருமை, காட்டுப்பன்னி எல்லாம் வந்து விவசாயத்தையும் அழிச்சிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக. இப்போ என்ன ஆகி போச்சு, கடந்த 2/7/2025 அன்றைக்கி போதும் ஒன்றுங்கிற ஒரு அம்மாவை வந்து குரங்கு கடிச்சு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. வேக்சின் 3 வேக்சின் போட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னா, ரெண்டாவது வீட்டில் வந்து சாப்பாட்டு பொருளையும் சாப்பிட்டுட்டு போயிடுது, சாப்பாடு சமையல் ஜாமான்களையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போயிடுது. அதே மாதிரி குரங்கு வந்து தென்னை மரத்தில் உள்ள அனைத்து தேங்காயும் டேமேஜ் பண்ணிடுது. காட்டெருமைகள் வந்து பால் மாடை சார்ந்து நிறையா குடும்பங்கள் இருக்குது. அதுக்கு வந்து மாட்டு தீவனம் போட்டிருக்காங்க. நைட்டில் வந்து காட்டெருமை இறங்கி அந்த மாட்டு தீவனம் போட்டிருக்கலாம் தின்னு அழிச்சிருது. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் அம்மாட்ட மனு கொடுத்துருக்கோம். இப்போ கலெக்டரை பார்க்க முடியல, டிஆர்ஓ அம்மா மனுவை வாங்கிக்கிட்டாங்க. டிஎஃப்ஓக்கு ஃபார்வர்டு பண்ணியிருக்கேன். நாங்கள் அதில் அறிவழகன் ஃபீல்டு ஆஃபீஸர் இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். திருச்சி மாவட்டத்தில் 1400 குரங்கு பிடிச்சிருக்கோம், நாங்கள் அது ஒரு பெரிய லெவலில் நிரந்தர முற்றுப்புள்ளி எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வச்சு மக்களையும் பாதுகாக்கணும், விவசாயத்தையும் பாதுகாக்கணும். எங்களுக்கு மெயின் கோரிக்கை அதுதான். அதே மாதிரி இன்றைக்கி 1400 குரங்கு ஒரு 3000 குரங்காக இருக்கிறது. நாளடைவில் இனப்பெருக்கம் ஆகி 10,000 குரங்கு ஆயிடுறது வெகு தொலைவில். சீக்கிரமாகவே அது 10,000 குரங்கு இனப்பெருக்கம் ஆகி ஆயிரும். அன்றைக்கி வந்து மனித உயிரில் கண்டிப்பாக கடிச்சு கொள்ளும். அன்னைக்கு ஃபீல் பண்ணுறதை விட முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்து இதை முழுசாக நிரந்தர முற்றுப்புள்ளி வச்சு ஒரு தீர்வு தண்டுமாறு நாங்கள் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வீட்டில் சாப்பாடு, வீட்டிலே நிம்மதியாக இருக்கும்ல, வீட்டில் சாப்பாட்டையும் தூக்கிட்டு போயிடுது, சாப்பாடு ஜாமானையும் எடுத்துகிட்டு போயிடுது, தென்னை மரத்தில் உள்ள அனைத்துமே காலி பண்ணிடுது, விவசாயம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுது. ஆகையால் அந்த 5000 ஏக்கர் வந்து விவசாயிகள் பயனடைகிற மாதிரியும் கொஞ்சம் நிம்மதியை மூச்சு அடையும் மாதிரியும் நிம்மதியாக இருக்க மாதிரியும் வாழ வழிவகை செய்யணும்னு நாங்கள் மனசார கேட்டுக்கிறோம். ஆனால் அரசாங்கம் வந்து விவசாயம் தான் முதுகெலும்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்ம முதுகெலும்புன்னு சொல்லிட்டு பெருமைக்காக சொல்கிறீங்கன்னு ஒழிஞ்சு விவசாயம் வாழ வச்சது மாதிரி ஒன்றும் தெரில. வாழ வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வேண்டி விரும்பி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வச்சு கொடுங்க. வனவிலங்குகள், குரங்கு, காட்டெருமை, காட்டுப்பன்னி எல்லாத்துக்கும் நிரந்தர முற்றுப்புள்ளி வச்சு நிம்மதியாக வாழ வழிவகை செஞ்சுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர் சார்? என் பேர் மாயவன்.